பொன்முடி அவர்களினுடைய வழக்கு தொடர்பாக டிஜிபி காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ வைணவ மதங்கள் குறித்தும் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இவருடைய பேச்சு என்பது வெறுப்பு பேச்சாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்கு இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் இவர்கள் இருவரும் தான் இந்த வழக்குல எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இருவருக்கும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்கும்படி பதிவுத்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.